ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? காலை டிஃபனுக்கு வந்து தோசை, இது வந்து அம்மியில் அரைச்ச சட்னி, அடுத்தது வந்து சூடாக சாதம் கொஞ்சம் குழைய வச்சுருக்கேன். இன்னும் ரசம் வச்சுருக்கேன் பாருங்கள், மிளகு ரசம், மிளகு தூக்கலாக போட்டு மிளகு ரசம். அப்புறம் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், முட்டை போட்ட பொரியலுங்க. இது வந்து பெரியவருக்கு, அவர் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. நேற்றுலாம் உடம்பு முடியல, ஸ்கூலுக்கு அதனால் போகலை. சரி, அதனால தான் ரசம் வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் சளிக்கு நல்லா கேட்கும், நெஞ்சு சளி இருந்தால் அது வந்து கேட்குங்க. அதனால தான் முருங்கைக்கீரை பண்ணி கொடுத்தேன் அன்றைக்கி. சாப்பிடுமா, டிஃபன் எடுத்து சாப்பிட. ஏன்னா அன்றைக்கும் ஸ்கூல் போகலைன்னா அப்புறம் ஹோம்ஒர்க்லாம் அப்புறம் ஹெவியாக கொடுத்துருவாங்க. சரி, அதனால் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். பசங்களுக்கு கிளைமேட் மாறுதா என்னன்னு தெரியல. பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் போகுது, சளி பிடிச்சிருச்சு, அதோட காய்ச்சல். நேற்றுலாம் மாத்திரை போட்டு விட்டேன். இப்போ வந்து சிரப்பு மட்டும் ஊற்றி விடலான்னு. சிரப்பு ஊற்றி விட்டால் அவ்வளோவா இது ஆகாது, தூக்கம் வர மாதிரி இருக்காது. மாத்திரைன்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.